மரியாதைக்குரிய பகாமாஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜய் கொள்கையை கேட்டா சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திருக்குறள். உங்க கொள்கை என்ன? மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது கோட்பாடு. உங்கள் கொள்கை என்ன? சரி, மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால், சாதி ஒழிப்புதான் உங்கள் கனவு என்றால், கவியினுடைய ஆணவ படுகொலைக்கு ஏன் பக்காமாஸ் கட்சியுடைய தலைவர் வாயில் வந்து பேசல? சமூக நீதி, சாதி ஒழிப்பு உங்கள் கோட்பாடு என்றால் 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் அரூர்ல வீரப்பன் தேடுதல் வேட்டை என்கிற பெயர்ல வாச்சாத்தி என்ற கிராமத்தில் புகுந்த 185 வனத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 35 பேரை கொன்றடித்து 18 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை. அந்த வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையனை உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா? சமத்துவம் பேசுறீங்களா? சாதி ஒழிப்பு பேசுறீங்களா? செங்கோட்டையனுடைய சட்டப்பையில அம்மா படம். ஏன்னு கேட்டா, யார் எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மானமிக்க தலைவர் எங்கள் தளபதி. அப்படியா? சரி, அதிமுக வந்ததுனால செங்கோட்டையன் படம் சட்டப்பையில ஜெயலலிதா படம். நாளைக்கு திமுக யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்குவீங்களா? பிஜேபி RSS யாராவது வந்தா சாவர்கர் படத்தோட, மோகன் பகவத் படத்தோட ஏத்துக்குவீங்களா? செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்ததுனால அம்மா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய மரியாதைக்குரிய அருண்ராஜும் ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் நாளைக்கு திமுக சேர்ந்தா கலைஞர் கருணாநிதி சமாதியில் போய் கட்டடிப்பீங்களா? நாளைக்கு பிஜேபி உங்க கட்சியில யாராவது சேர்ந்தா சாவர்கர் நினைவிடத்தில் போய் சமாதியில் போய் வழிபடுவீங்களா? இதனால தான் சொல்றோம், கொள்கையற்ற கேள்விக்குறி.